படம் சூப்பராக இருந்தது. கும்பகோணத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே லீவுக்கு என்ஜாய் பண்ண வந்தோம். தனுஷ் நல்லா நடிச்சிருக்காரு. பார்க்க வேண்டிய படம். லோனை எப்படி வாங்கி எப்படி அடைக்கிறாருங்கிறது நல்லா தீமா கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். படத்தில் அவர் அப்பா மேலே அவளை உயிராக வச்சிருக்காருல, அந்த கடைசி கட்டத்தில் அது எப்படி திருப்பி அவரை அந்த இதுலேருந்து பெணவரையிலேருந்து எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணுறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்தது சார். ஃபேமிலியோட வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டே மே டே அன்னைக்கு நல்லா இருக்கு. தனுஷ் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் விவசாயிகள் படுற கஷ்டத்தையும் சொல்லியிருக்காங்க. படம் போகிறது தெரியல சார், ரொம்ப இன்டென்ஸாக இருக்கு. எல்லாரும் பார்க்கக்கூடிய படம் தான் சார். தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்தது சார். நல்லா இருந்தது. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. கருத்தை நல்லா சொல்லியிருக்காங்க. அதை இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போர் அடிக்காத விதமாக ரொம்ப நல்லா இருந்தது. ஃபேமிலியோட நாங்கள் என்ஜாய் பண்ணோம். குட்டாக இருந்துச்சு ப்ரோ, சீரியஸ்லி. ஏன்னா இப்போ இந்த டைமுக்கு பார்த்தோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மூவி தான். ஏன்னா இந்த கதைக்களம் பார்த்தோன்னா 1991 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பேங்கிங் சிஸ்டம்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி அதை நல்ல ஒரு டீட்டெயிலிங்காகவே ஒரு சில சீன்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. அதுக்கான ரிசர்ச்சும் பண்ணியிருந்துருந்தாங்க இந்த படத்தில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இரும்பு திரைப்படம் மாதிரி இன்னும் ஃபுல்லாக அதை பற்றியான ரிசர்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது ரொம்ப ஒரு தலைச்சிறந்த படமாகவே வந்திருக்கும் தமிழ் சினிமாவில். ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அந்த அந்த அசுரன் பார்த்தா அந்த ஃபீல் அப்படியே இருக்கு. கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஒரு 30-40 வருஷமாக இந்த மாதிரி மக்கள் எல்லாம் நிறைய கடன் வாங்கி இந்த மாதிரி பேங்க் கிட்ட ஏமாறுறாங்க. ஸோ அதுக்கு இப்போ இந்த தலைமுறையினருக்கு தெரியக்கூடிய ஒரு சூழலாக இருக்குது. நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. தனுஷ் செம மாஸ் பண்ணியிருக்காரு. பக்காவாக நடிச்சிருக்கு. வேற லெவலில் இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து இந்த படத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்காக மட்டுமே இந்த படம் எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த ஆக்ஷன் ட்ராமாஸ் அந்த மாதிரி சப்ஜெக்டில் தான் போகுது. ஏன்னா இந்த படத்தில் விக்னேஷ் ராஜா டேரக்டருக்கு பார்த்தோன்னா இந்த பேங்கிங் சொசைட்டி மேலே அவ்வளோ ஒரு விழிப்புணர்வான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படின்றது இந்த படத்தில் நல்லாவே காட்டியிருந்தாங்க. ஏன்னா பேங்க்கில் லோன் வாங்குறது பார்த்தோன்னா நம்ம எதுக்காக இவங்கள்ட்டெல்லாம் நம்ம லோன் வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம், அதுக்கான சேமிப்பு, இதெல்லாமே பார்த்தோன்னா இந்த படத்தில் ரொம்ப நல்லாவே பேசியிருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே எடுக்கப்பட்ட விதமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஏன்னா போர் தொழில் படம் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் ஒரு சைக்கோபாத் ஃபிலிம்ஸு. ஸோ அடுத்த ஜானர் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜுக்கு மூவியாக எடுப்பார் அப்படின்னு யாரும் இது ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில. ஆனால் அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அதுவும் தனுஷ் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ படத்தை தனுஷ் மாதிரி ஒரு ஆளை இந்த படத்தில் உள்ள இருக்கிறது அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாசிட்டிவாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி கே.எஸ். ரவிக்குமார் சார், எனக்கு இவருக்கு அடுத்து ஒரு கேரக்டர் மனசுக்குள்ளே நின்னது அப்படின்னா கே.எஸ். ரவிக்குமார் சார் சொல்லலாம். ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப பார்த்தோன்னா டைரக்ஷன்றதை தாண்டி ஆக்டிங்காகவும் இந்த மாதிரிலாம் பண்ணுவார். இந்த மாதிரி ரோலாக இருக்கும். ஆனால் அவரை எல்லாருமே பார்த்தோன்னா அவங்க அப்பா கேரக்டருக்கு பார்த்தோன்னா ரிலேட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தோன்னா அவரோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம சுராஜ் சார், ஆக்சுவலாக இவருக்கான அந்த ஸ்கோப் என்னன்னா ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் எந்த சீனுக்கு நம்ம எப்படி பண்ணணும், எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக பண்ணியிருந்தாரு. இது யூத் படத்துலேயே அதே மாதிரி தான், இந்த படத்துலேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாரு. அவரோட கேரக்டர்லாம் எங்கேயுமே பிசர் அடிக்கல, அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரு. அதுவும் அவருக்கு அந்த கிளைமேக்ஸில் ஒரு சீன் ஒன்று வரும், அதை நான் ரிவீல் பண்ணலாம், அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மனுஷன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு தெரியாத ஒரு நமக்கே ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்குது இவரோட பார்க்கும்போது. அப்புறம் நம்மளுக்கே தோணும் இப்போ ப்ரெடிக்ட் பண்ணும்போது. அதே மாதிரி ஜெயராம் சார், அவரோட ரோலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கருணாஸ் அவரோட ஆக்டிங் டீசெண்டாகவே இருந்துச்சு. அவரும் அவர் கொடுத்த கேரக்டர் பண்ணிடுவோம். அமிதா பைஜூஸ் பார்த்தோன்னா அந்த படத்தில் கம்மி ரோல் தான், பட் ஆனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை அவங்க நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க படத்தில். ஆக்சுவலாக இந்த படத்தில் அந்த கொடுத்த கதையை பார்த்தோன்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு 50-50 ஒர்க் ஆகிருந்தது. ஆடியன்ஸாக பார்க்கும்போது, ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த படம். ஆனால் ஒரு சில தொய்வுகளும் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஒரு தொய்வுகள் இருக்குது, அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லேயும் அங்கே ஒரு கொஞ்சம் சீன்ஸ் தொய்வுகள் இருக்குது. அது மிகப்பெரிய பாசிட்டிவ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்லலாம். ஏன்னா ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நம்மளுக்கு லிட்ரலி அரசன் படத்தோடைய தீம்லாம் நம்ம காதில் போகுது. ஒரு சில சீன்ஸ்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அது எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கோம் இல்லை, ஒரு சில சீன்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கனெக்டடாகவும் தான் இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் எப்படி பார்த்தாலும் பேட்டர்ன் ஒன்று தான். அதில் நீங்கள் பார்த்தோன்னா இப்போ இட்லி கடை படத்தில் பார்த்தோன்னா நீங்கள் பேங்கிங் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது கரை,
இல்லை இந்த கரை படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு இட்லி கடை மாதிரி ஒரு அந்த அவர் சொல்லுவார்ல லேண்ட் வாங்கி நான் ஒரு ஹோட்டல் கடை வைக்கணும்னு, அந்த மாதிரி ஹோட்டல் ரன் பண்ணிட்டு இருந்தாருன்னா அது இட்லி கடை பார்ட் 2. இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை, அவ்வளோதான். ஆனால் ஃபாதர் சென்டிமெண்ட் எமோஷன் எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி தான் இந்த படங்கள் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு நெகட்டிவாக தெரியல. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தேட்டரில் போய் பார்க்கணும், ஒரு சலுப்பு இல்லாமல் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். படம் எடுத்தனால வந்து யாரும் அந்த அளவுக்கு தேட்டர் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு அது நெகட்டிவிட்டியாக தான் தெரிஞ்சிச்சு சீரியஸாக. ஆக்சுவலாக அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா கூட பழகுனவங்க அப்படின்றதுக்காக பண்ணுறாங்களான்னு தெரில. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு தனுஷும் இல்லை சிவகார்த்திகேயன் அவங்கள மாதிரி ஆளுங்க தான் வந்து பார்த்தோன்னா இவங்களை இப்போ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை தாண்டி வேறு யாராவது ரெஜென் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா சினிமாவும் அவங்க கையில் இருக்குதுன்றதுனால அவங்கள யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதானே தவிர மற்றபடி இதனால தனுஷ் வந்து இப்படி ப்ளேம் பண்ணுறாங்களோ அப்படின்லாம் இல்லை. படம் பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வாட்சபிளான ஒரு மூவி தான். ஓவராலாக 10க்கு ரேட்டிங் 10க்கு 8 தரலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே, அவன் என்ன அப்படியே எடுத்துட்டான் அவன் இதுல